ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியும், நெறைய பேத்துக்கு என்ன தெரியாது. ஃபர்ஸ்ட்டு நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். என் பேர் சுஜி. எனக்கு அழகான 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க இப்போ தான் பொறந்து 1 மந்த் ஆகுது. இனிமேல் நம்ம பேஜில் டெய்லி ரொட்டீன் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கோம். மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஹஸ்பண்ட் மார்னிங் நேரமாகவே ஒர்க்குக்கு கிளம்புறதுனால, தம்பியோட ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, எங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க தூங்குற கேப்பில் வந்து நானும் வந்து சமைக்க ஆரம்பிச்சுருவேன். சம்டைம்ஸ் குக் பண்ணுறதுக்குள்ளே குட்டி தலைவர் வந்து எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிட்டாருன்னா மறுபடியும் ஃபீட் பண்ணிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கும் அப்படி தான் எந்திரிச்சிட்டான். அவங்க அக்கா இருந்ததுனால அவங்க அக்கா கொஞ்சிட்டே இருந்தங்காட்டி தலைவர் வந்து கம்முன்னு படுத்துக்கிட்டாரு. நானும் போய் எங்கள் குட்டி தலைவரை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எண்ணெய் வைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். 2 பேரையும் வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாட்டினா அவ்வளோதான், நான் காலி. அவங்க ஏன்னா தம்பியோட ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, குக் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு இவங்க வந்து சாய்ஸ்ரீ வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா தம்பியை மட்டும் பார்த்துக்கிற வேலை இருக்கும். இவன் வந்து தூங்கவே மாட்டான். இவன் தூங்குறதே ரொம்ப அதிசயம். ஒசூரில் கிளைமேட் வந்து சில்னஸாக இருக்கனால கோல்ட் ஆகக்கூடாதுன்னு தம்பிக்கு அம்மா எண்ணெய் காய்ச்சி கொடுத்துருந்தாங்க. வெத்தலை, சூடம், கற்பூரவள்ளி தழை, திண்ணீர் பத்திரி தழை, அப்புறம் முருங்கைப்பூ இதெல்லாம் போட்டு காய்ச்சி கொடுத்துருந்தாங்க. டெய்லியும் ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த எண்ணெயை சூடு பண்ணி பவுலில் ஊற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். தம்பி அப்படியே வெயிலில் காட்டிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி அதே மாதிரி உட்காரான்னு உட்காந்தா சரியான காற்று. கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிச்சுது. ஒசூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கே வெயில் அடிக்கிறதே ரொம்ப அதிசயம். அப்புறம் அடித்த வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அப்புறம் எப்போவுமே வெயிலில் உட்கார வச்சா தூங்கிடுவான். இன்றைக்கின்னு பார்த்து தூங்கவே இல்லை. சரி அவனை தூங்குற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட அவனை கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டில் சாம்பார், கோவக்காய் பொரியல், சாப்பாடு.